யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ அந்த உதவி பண்ற நபர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் பொதுமக்களும் அவருடைய சொந்தக்காரங்களும் அந்த நபர்கிட்ட போய், நீங்க இவ்வளவு நல்லது பண்றீங்களே, உங்ககிட்ட பதவியும் அதிகாரமும் இருந்தா இன்னுமே மக்களுக்கு நிறைய உதவி பண்ணலாம், அதனால நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த நல்ல மனிதரும் தேர்தலில் வின் பண்ண அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையுமே மக்களுக்கே கொண்டு போய் செலவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார். மக்கள் நினைச்ச மாதிரி அந்த நல்ல மனிதர் தேர்தலை சந்திக்கிறதுக்காக தங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி அப்போ நடந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு. ஆனா தோல்வியை தான் சந்திக்கிறாரு. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வருது. அப்போ அந்த நல்ல மனிதர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன்ல நம்ம வின் பண்ணா போன டைம் செலவு பண்ண காசை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி காசு எல்லாத்தையுமே மக்களுக்கே செலவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இந்த டைமுமே தோல்வியை தான் சந்திக்கிறாரு. 2 எலெக்ஷன்லுமே நின்று தோத்து போன இவரை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் அப்படியாவது அடுத்த எலெக்ஷன்ல இவருக்கு ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த நல்ல மனிதர் முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. எப்படியாவது போட்ட பணத்தை திரும்ப எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. இப்படிதான் பல நல்ல மனிதர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. ஆனா காலமும் நேரமும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்க முழு நேர அரசியல்வாதியாவே மாறிடுறாங்க.